ஹை ஆல் ஆஃப் யூ குட் ஈவினிங். ஆக்சுவலி வந்து MongoDB வந்து ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அது வந்து ரெக்கார்டிங் வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணி கிளாஸில் வந்து என்ன நம்ம வந்து பார்த்தோமோ அதை அகைன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ரெக்கார்டிங் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பார்க்காதவங்க இல்லை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரியாக்ட் வரைக்கும் ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா MongoDB ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ MongoDB எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட செட்டப் எப்படி பண்ணுறது, எப்படி பேசிக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 கமாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் கிளாஸில். ஸோ அதை சேம் அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடத்தணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி MongoDB வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து ரியாக்ட் வந்து பார்த்தாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம MongoDB ஸ்டார்ட் பண்ண போகிறோம். MongoDB வந்து ஒரு 15 டேஸ் வந்து நம்ம MongoDB பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூவ் ஆகி போயிடலாம். ஓகே, இப்போ வந்து MongoDB அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ MongoDB ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், நாலேஜ் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போலாம் MongoDBக்கு வந்து நிறைய கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் நிறைய வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா MongoDBல அஃபிஷியல் ரீசோர்ஸ்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அஃபிஷியல் ரீசோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது எல்லாமே MongoDBயை பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஆனால் மெர்ன் ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டால் நம்ம MongoDB கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இது டேட்டாபேஸ். MongoDB அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். ஸோ இதை பற்றின ஃபுல்லாக என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஓவர்வியூ இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ MongoDB அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வேர்ஹவுஸ் இல்லை வந்து ஒரு இதுதான் வந்து நம்ம டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறது. அதை நம்ம வந்து மல்டிபிள் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், ஜேசன் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம், அதை ரிட்ரீவ் பண்ணுவோம். ரிட்ரீவ்னா டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறது, டிஸ்பிளே பண்ணுறது, நமக்கு தகுந்த மாதிரியான டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணுறது. மேனேஜ் பண்ணுவோம். மேனேஜ் பண்ணுறதுனா நார்மலாக அப்டேட், எடிட், அதை வந்து வியூ பண்ணுறது, எடிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இதுதான் வந்து டேட்டாபேஸில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுதான் டேட்டாபேஸ். சிம்பிளாக ஸ்டோரிங் த டேட்டா அண்ட் ஆர்கனைஸ் த டேட்டா. இதுதான் கான்செப்ட் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸில் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ் வந்து நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். MongoDB அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கான்செப்டில் அடுத்தது வரக்குள்ள டேட்டாபேஸ்னால் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸ்டோரிங் த டேட்டா. அப்போ அந்த டேட்டாபேஸ் என்ன வகையாக டேட்டாபேஸ் வந்து இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SQL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். SQL டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து NoSQL டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த SQLனா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அவ்வளோதான், சிம்பிள். SQL டேட்டாபேஸஸ் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் என்ன டேட்டாலாம் ஸ்டோர் ஆகுதோ, ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா எந்தெந்த டேட்டாபேஸ்லாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதோ அது எல்லாமே SQL ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் டேட்டாபேஸஸ். ஓகே, NoSQL அப்படின்னா நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்காது, ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஜேசன் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஜேசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக தெரியும், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்ல, இதேமாரி உங்களுக்கு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். டேபிள் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தது தான். NoSQL நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா இதேமாரி இதேமாரி வந்து ஜேசன் டாக்குமெண்ட்ல, இது டாக்குமெண்ட்னு சொல்லுவோம், ஜேசன் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஜேசன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஜேசன் ஃபார்மேட் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல ஆப்ஜெக்ட் கீப்பர் வேல்யூஸில் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ டேட்டாபேஸோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா NoSQL டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தனியாக இருக்குது, NoSQL டேட்டாபேஸ் வந்து தனியாக இருக்குது. இப்போ இந்த SQL டைப் ஆஃப் டேட்டாபேஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா MySQL இருக்குது, PostgreSQL இருக்குது, Oracle DB இருக்குது, Microsoft SQL இருக்குது, SQL Lite இருக்குது, இன்னொன்று வந்து இந்த Supabase இருக்குது. இதுமாதிரி நிறைய க்ளவுட் டேட்டாபேஸஸ்லாம் நிறைய இருக்குது. பேசிக்காக இது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. NoSQL பார்த்தீங்க அப்படின்னா நம்ம MongoDB, Firebase, Redis, Cassandra, DynamoDB இதுமாரி வந்து நிறைய டேட்டாபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் தான், ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம SQL தனியாக இருக்குது, NoSQL தனியாக இருக்குது. MongoDB அப்படிங்கிறது நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், NoSQL டேட்டாபேஸ். அது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ MongoDBன்னு வந்துட்டு இருக்கப்போ கூட MongoDBங்கிறது ஒரு டேட்டாபேஸ். ஸோ அது டேட்டாபேஸ்னால் என்ன, ஸ்டோரிங் த டேட்டா பார்த்தாச்சு, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து MongoDB. வாட் இஸ் MongoDB?
ஸோ MongoDB அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே NoSQL டேட்டாபேஸ், ஓகேவா, நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் டேட்டாபேஸ். இதுதான் வந்து MongoDB. இப்போ இந்த MongoDBன்னு வந்துட்டு இருக்கக்கூட இந்த MongoDB என்ன பண்ணும், எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், அது எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும், இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜுக்கும், அதாவது இந்த SQL டைப் ஆஃப் டேட்டாபேஸுக்கும் NoSQL டேட்டாபேஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஸ்ட்ரக்சர் கொரி யூஸ் பண்ணுறாங்க, SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் NoSQL இப்போ எல்லாருமே NoSQLக்கு ஏன் மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜில் ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும், இல்லை புதுசாக ஒரு ஃபீல்டு அதில் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு யூசர் டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும், இல்லை வந்து டேபிள் டு டேபிள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜில். ஏன்னா அது ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். அதில் வந்து ஒரு புதுசாக ஒரு டேட்டாவை வந்து ஆட் பண்ணக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கக்குள்ள நமக்கு வந்து இந்த டேபிள் டு கனெக்ஷன்லாம் சொல்லுவோம், ஜாயின் மெத்தட்னு சொல்லுவோம் SQLல, ஓகேவா. ஜாயின் பண்ணும் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு. இப்போ யூசர் டேபிள் இருக்குது அப்படின்னா யூசர் டேபிள் வந்து உங்களுக்கு வந்து யூசரோட ப்ரொஃபைலோட கனெக்ட் ஆயிருக்கும். இதுமாதிரி டேபிள் டு டேபிள் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுப்போம். இந்த ப்ராசஸ்லாம் வந்து SQLல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேவா. அது கொரி எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது, எல்லாம் ஒர்க் ஆகும், எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாகவோ இல்லை வந்து ஒரு டிஃபிகல்ட்டாவோ ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் NoSQL பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணுறதாவோ இல்லை வந்து அதை எடுக்கிறதாவோ, ஃபெச் பண்ணி எடுக்கிறது, ஜாயின் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும், ஓகேவா. இதான் மேக்ஸிமம் கான்செப்ட் ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீமா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 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 டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான டேட்டா வந்து ஃபெச் பண்ணி எடுப்போம், ஓகேவா. ஸோ எந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, இல்லை எந்த டேட்டா வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபெச் பண்ணி எடுப்போம். இது ஸ்கீமாஸ், நம்ம ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அதில் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து ஐடி வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கணும், ஏஜ் வந்து நம்பரில் இருக்கணும், இதுமாரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து NoSQL உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபெச் பண்ணி எடுக்கிறது, டிலீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதில், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம NoSQLல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் ஆகி எல்லாருமே போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட் டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை பொறுத்த கம்பேர் பண்ணக்குள்ள நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதனால தான் NoSQL வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த MongoDB அப்படின்னு வந்துட்டுக்குள்ள MongoDBனா நோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் டேட்டாபேஸ். இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் பேஸ்டு டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். SQL அப்படிங்கிறது டேபிள் பேஸ் பண்ணது, அது டேபிள் பேஸ் பண்ணி சொல்லுவோம். இது வந்து NoSQL எல்லாமே, MongoDB அப்படிங்கிறது NoSQL டேட்டாபேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து JSON ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த JSON டேட்டாவை ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அங்கே வந்து ரெக்கார்டுன்னு சொல்கிறத இங்கே டாக்குமெண்ட்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அங்கே ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜில் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், இங்கே டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போது நான் சொன்ன மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் RDBMSன்னு ஒன்று இருக்குது, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த MongoDB இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ், SQL, MySQL, ஜாவாவில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் எல்லாமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்படிங்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். அதோட MongoDB நம்ம வந்து கம்பேர் பண்ணக்குள்ள, ஸோ MongoDB எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் எதுன்னு சொல்லுவோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல MongoDB அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் பேஸ்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. NoSQL டாக்குமெண்ட் பேஸ்டு. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இது ரெக்கார்ட் ஃபார்மேட்டில் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் வந்து MongoDB அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்டட், MongoDBனாலே ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்டட் தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த RDBMS டேட்டாபேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ்ங்கிறது எல்லாத்துலேயும் காமன், ஓகேவா. டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து MongoDBயில் வந்து டேபிளை கலெக்ஷன் நம்ம சொல்லுவோம், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ஷன் சொல்லுவோம். இங்கே டேபிள்னு சொல்லுவோம், அங்கே வந்து நம்ம கலெக்ஷன் சொல்லுவோம்.
ஸோ அந்த டேபிளுக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவோம். எதில்? RDBMSல. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அங்கே டேபிளை இங்கே கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், ரெக்கார்ட்ஸை டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அங்கே காலம்ஸ்னு இருக்கும், இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபீல்டு கீ, அங்கே காலம் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், இங்கே வந்து ஃபீல்டு இல்லை கீ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து நம்ம வந்து ப்ரைமரி கீ இருக்கும், இந்த ஐடிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து மீன்ஸ் ஒரு ப்ரைமரி கீ அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைமரி கீ அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும், இதில் இதாக இருக்காது. ஓகேவா? அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஸோ அங்கே வந்து ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரியாக ஒரு கீ இருக்கும், அந்த கீ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபாரின் கீஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி டேட்டாவெல்லாம் எடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எல்லாத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். டேட்டாபேஸ் வந்து எல்லாத்தோட ஃபாரின் கீ மாதிரி எல்லாத்தோட என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த டேபிள் ஜாயின் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபெச் பண்ணி பேஸ் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவோம் டேட்டாபேஸில். இங்கே வந்து லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் எந்தெந்த டேபிள்ஸ் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுப்போம். அங்கே ஸ்கீமான்னு சொல்லுவோம், இங்கே ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஒரு ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் எனக்கு வந்து இருக்கும். ஸ்கீமாஸ் வந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து MongoDB வந்து எழுதலாம். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். MongoDB பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது சிம்பிளாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா பேஸ்டு டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, தென் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா டேட்டாபேஸுக்குமே ஒரு சர்வர் இருக்கும். ஓகேவா? அந்த சர்வர் மூலயமா தான் எல்லா டேட்டாபேஸுமே ரன் ஆகும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உள்ள சர்வர் இருக்கும், சென்ட்ரா சர்வர் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு லேயர் டேட்டாபேஸ் இருக்கும், அந்த டேட்டாபேஸ் மேலே கலெக்ஷன்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும், கலெக்ஷன்ஸ்க்கு மேலே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சர்வர் இருக்கும், டேட்டாபேஸ் இருக்கும், அந்த டேட்டாபேஸில் கலெக்ஷன் இருக்கும், அந்த கலெக்ஷனில் டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ங்கிறது ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு யூசரோட டேட்டா ஒரு டாக்குமெண்ட். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இதில் டாக்குமெண்ட்னா என்னன்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட இப்போ வந்து கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேபிள். அந்த கலெக்ஷன் வந்து யூசர் கலெக்ஷன், ப்ரொஃபைல் கலெக்ஷன், ப்ராடக்ட் கலெக்ஷன், எம்ப்ளாயி கலெக்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த டேபிளும் இங்கே கலெக்ஷனாக இருக்கும். அந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் மீன்ஸ் இப்போ வந்து கலெக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெக்கார்டையும் ஒரு டாக்குமெண்ட், மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஐ மீன் ஒரு யூசர் டேபிள் இருக்கு அப்படின்னா யூசர் 1, யூசர் 2, யூசர் 3, யூசர் 4. அந்த யூசர் 1 ஒரு டாக்குமெண்ட், யூசர் 2 இன்னொரு டாக்குமெண்ட், யூசர் 3 இன்னொரு டாக்குமெண்ட். ஸோ இதே மாதிரி அந்த இதை நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி நம்ம வந்து MongoDB நம்ம சிஸ்டமில் செட் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இந்த MongoDB-யை செட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ விண்டோஸில் தான் நான் சொல்கிறேன், மேக்ஓஎஸ்லேயும் எப்படி தான் நான் எப்படின்னு நான் அதையும் சொல்கிறேன். இப்போது MongoDB-யை நம்ம சிஸ்டமில் செட் பண்ணணும். இதுக்கு வந்து 2 விஷயம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா MongoDB கம்யூனிட்டி சர்வர். நம்ம எல்லா டேட்டாபேஸுமே ஒரு சர்வர் இருக்கும் இல்லையா, சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். MongoDB கம்யூனிட்டி சர்வர். இது நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. MongoDB கம்யூனிட்டி சர்வர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா MongoDB கம்யூனிட்டி ஷெல்லை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த MongoDB சர்வருக்குள்ளே போயிட்டீங்க, ஃபர்ஸ்ட் லிங்க் போனீங்க, MongoDB கம்யூனிட்டி சர்வர்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஹோம் பேஜ் ஒரு பேஜ் வந்து இங்கே வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆல்ரெடி நான் சிஸ்டமில் செட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ MongoDB கம்யூனிட்டி சர்வர்னு டைப் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா இது கீழே வரும். ஓகேவா? மீன்ஸ் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த வெர்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து இப்போதைக்கு நான் இப்போ சொல்ல டைமில் இந்த வெர்ஷன் 8.2.5 இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூட எந்த வெர்ஷன் வேணாலும் இருக்கலாம், வெர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்ட்டாக ஸ்டேபிள்டு வெர்ஷன்னா இந்த 8.0.19 அது ஒன் ஆஃப் த ஸ்டேபிள்டு வெர்ஷன். எல்லா வெர்ஷன் எல்லா லாங்குவேஜ் எந்த இது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கும், கரண்ட்டாக ரிலீஸ் பண்ண வெர்ஷன் இருக்கும். இந்த ஸ்டேபிள் வெர்ஷனுக்கும் கரண்ட்டாக ரிலீஸ் பண்ண வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கரண்ட்டாக ரிலீஸ் பண்ண வெர்ஷன் கூட ஸ்டேபிள் வெர்ஷனாக கூட இருக்கலாம், அதை நம்ம செக் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேபிள் வெர்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும், எந்த விதமான சேஞ்சுமே அதில் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் மேபி ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு
சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேக்கேஜை நம்ம ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம், அது டிப்ரிகேட் ஆகிடும். அதனால நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் கூட வரலாம். அதனால எதை டவுன்லோட் பண்ணாலும் ஸ்டேபிள்டு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணணும். எப்படி ஸ்டேபிள்டு வெர்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளுக்கு போயிட்டு MongoDB ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா அதுவே கொடுக்கும், சஜஷனில் உங்களுக்கு வரும். இப்போ வந்து 8.2 டேபிள் வெர்ஷன், 8.0 ஆல்சோ ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 8.0 தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். 8.0.19 இந்த வெர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன வாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து விண்டோஸ், இப்போ நான் விண்டோஸ் தானே வச்சுருக்கேன், அதனால் விண்டோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, விண்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு MSI அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நான் வந்து மேக் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மேக்குக்கு வந்து MSI இருக்காது, எனக்கு இந்த இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதை நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் அப்படியே ஆன் த வேல நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த MSI செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த MSIக்கும் ஜிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, MSI செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அந்த ஃபோல்டரே கரெக்டாக அந்த பாத்தில் போய் இன்ஸ்டால் ஆகிடும். ஜிப் அப்படின்னா ஜிப் ஃபோல்டராக கொடுத்துருப்பாங்க, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபோல்டரில் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். நான் MSIயை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டவுன்லோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதனால் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வரை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஷெல்லை டவுன்லோட் பண்ணணும். MongoDB ஷெல் அதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ MongoDB கம்ப்யூட்டர் ஷெல் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வர லிங்க்குள்ளே நான் போனேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரியே கம்யூனிட்டி சர்வர் ஓப்பன் ஆன அதே பேஜ் மாதிரியே இதுவும் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் அது கீழே போய்கிட்டு அதே மாதிரி தான் எனக்கும் இதுலேயும் இருக்கும். நான் இதில் வந்து வெர்ஷன் அப்படியே விட்டுருங்க, 2.7 இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன்லேயே இருக்கட்டும். நான் வந்து விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜிப்பாக இருக்கும். நான் MSIயை செலக்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் அதேமாதிரி இதையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது சர்வரையும் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஜிப்பையும் ஷெல்லையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஏன் ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வர் அப்படிங்கிறது மெயின் சர்வர். MongoDB ரன் ஆகும் சிஸ்டமில் லோக்கலில் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுனால மெயின் சர்வர். ஓகேவா? ஸோ ஷெல் அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் போட்டு பார்க்குறதுக்காக, நம்ம கொரிஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. நம்ம வந்து ஃப்யூச்சரில் MongoDBயில் GUI இருக்குது, நிறைய GUI இருக்குது. மின்ஜோன்னு நினைக்கிறேன். MongoDB கேம்பஸ் இருக்குது. ஓகேவா? GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். கேம்பஸ் நமக்கு இருக்குது, MongoDB காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஒரு GUI, MongoDBயோட GUI. இன்னொன்று வந்து மிங்கோன்னு ஒன்று இருக்குது, MongoDB GUI. எனக்கு நேம் ஒழுங்காக தெரில, ஒன் செகண்ட். GUI மிஞ்சோவா? GUI இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா GUIs வந்து நிறைய இருக்குது MongoDB. GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து நமக்கு எக்கச்சக்கமான MongoDB GUIன்னு இருக்குது. கேம்பஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஸ்கியூவில் வந்து MongoDB கேம்பஸ் இருக்குது. ரோபோ 3T, ஸ்டூடியோ 3T இதெல்லாம் இல்லை. MySQL பார்டர் இது கிடையாது. நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக. அது பேர் எனக்கு சடனாக மறந்துச்சு. சரி, ஓகே, அதை பார்க்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கேம்பஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். MongoDB கேம்பஸ் அப்படிங்கிற GUI டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ இந்த ஷெல் அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா MongoDBயோட கொரிஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷெல்லை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டமில் செட் பண்ணணும். ஓகே, டன், முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோட்ஸுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். MongoDBயோட வெர்ஷன்ஸ், ஷெல்லு எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ MongoDBயோட ஷெல் வந்து மாங்கோஷ்னு இருக்கும். ஓகேவா? MongoDBயோட சர்வர் வந்து MongoDB விண்டோஸ் இப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். சர்வர் வந்து மாங்கூஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஷெல்லு வந்து மாங்கூஷ்னு இருக்கும். சர்வர் வந்து MongoDB விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நல்லா கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. MongoDBயோட சர்வர் வந்து MongoDB விண்டோஸ்னு இருக்கும். இங்கே டவுன்லோட் ஆகலே உங்களுக்கு தெரியும் சர்வர் வந்து எப்படி டவுன்லோட் ஆகும். சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா MongoDB விண்டோஸ்னு இருக்கும். ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கூஷ்னு இருக்கும்.
மாங்கூஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த சர்வரை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நியூவாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இன்ஸ்டால் ரிப்பேர் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. எனக்கு வந்து ரிப்பேர் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ரிப்பேர்னு இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ரிப்பேர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரிப்பேர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது ரிப்பேர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்ப்ளீட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷ்னு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் செட்டப் தான். VS Code எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது ஃபினிஷ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சி டிரைவ் இருக்கு இல்லையா, அந்த சி டிரைவுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு MongoDB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த MongoDB உள்ள சர்வர்னு ஒன்று இருக்கும். இந்த சர்வருக்குள்ளே அந்த என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷனுக்குள்ளே உங்களுக்கு பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், பைனரி ஃபைல்ஸ். இந்த பின்னுக்குள்ளே உங்களுக்கு நிறைய இதுமாரி விஷயங்கள் இருக்கும். கேம்பஸ் இருக்கும், MongoDB இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கேம்பஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். MongoDB கேம்பஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன பிறகு MongoDB கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதேமாரி வந்து ஒரு GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், MongoDBயோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து MongoDB கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்வர்லாம் செட்டப் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இதான் ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் நான் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட லோக்கல் டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் ஆகி எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இது தேவை கிடையாது. இப்போதைக்கு இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் MongoDB இருக்கும், MongoDBக்குள்ளே சர்வர் இருக்கும், சர்வருக்குள்ளே உங்கள் வெர்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே பின் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட இங்கே இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட பாத் வந்து செலக்ட் ஆகும். இந்த பாத்தை உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிளில் நீங்கள் செட் பண்ணணும், சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ENV அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதேமாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் சிஸ்டம் வேரியபிள்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பாத்துன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பாத்துன்னு ஒன்று இருக்கும். இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதேமாரி உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்து இருக்கு இல்லையா, இந்த பாத்தை செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துட்டு சிஸ்டம் ENV ஃபைலுக்குள்ளே வந்துட்டு நியூ கொடுத்து இதில் போய்ட்டு நீங்கள் அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா செட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? இதேமாரி என்ன பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா செட் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நியூ கொடுத்து இதை செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும், இங்கேயும் ஓகே கொடுத்துடணும், இங்கேயும் ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்களா? இப்போது ஓகே கொடுத்தாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போது இது சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா CMD அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து MongoD ஸ்பேஸ் -- வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த வெர்ஷன் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஷோ ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஷோ ஆகலை அப்படின்னா ஒன்று ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்காது, திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ENV ஃபைல் என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து ஃபைல் வந்து செட் ஆகிருக்காது. ஸோ திரும்ப போயிட்டு ப்ராப்பராக செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தினால இது வந்து செட் இதுமாரி வெர்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்காது. சரி, மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளில் செட் ஆகிட்டு ஒன் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடலாம். மேபி உங்களுக்கு வெர்ஷன் காமிக்கலனா, இப்போ வெர்ஷன் காமிச்சுன்னா சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஓகே, டன், முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷெல்லை இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, ஷெல்லு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஷெல்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த MongoDB சர்வரை
நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. MongoDB சர்வரை செட் பண்ணியாச்சு. MongoDB சர்வரை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணியாச்சு. மாங்கோ டி -version அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். எங்கே அப்படின்னா இந்த சி டிரைவ் இருக்கு இல்லையா, இந்த சி டிரைவ் போயிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். எங்கே, சி டிரைவில், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சி டிரைவில் டேட்டா அப்படிங்கிற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ளே போயிட்டு இன்னும் நியூ ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர், ஓகே, நியூ ஃபோல்டர் டிபினா டேட்டாபேஸ். ஸோ இதை கிரியேட் பண்ணணும். இதில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த MongoDB லோக்கலில் வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். இதை கிரியேட் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிடெக்ட் பண்ணிடும். இப்போ ஒன்ஸ் இந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டெர்மினல் போயிட்டு டெர்மினல் மாங்கோ டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்வர் இதுமாரி ஸ்டார்ட் ஆகிடும். இதுமாரி சர்வர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா MongoDB இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஒன்ஸ் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க, சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ மாங்கூஸை இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது ஷெல்லை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டவுன்லோடுக்கு போயிட்டு மாங்கூஸ்ங்கிறது இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதேமாரி நெக்ஸ்ட் வரும். இதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்க, இதேமாரி தான் அதுவுமே. ஸோ உங்களுக்கு புதுசாக இன்ஸ்டால் பண்ணக்குள்ள இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா. ஸோ அது ஜஸ்ட்டு கம்ப்ளீட்னு இருக்கும், அப்படின்னா இன்ஸ்டால்னு ஒன்று இருக்கும், ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகிடும். அதே மாதிரி தான் எப்படி VS கோட்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ சேம் லைக் அதே மாதிரியே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் இன்ஸ்டால் பண்ணணும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஓகேவா, ஒன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு டெர்மினலில் உங்களுக்கு வந்து சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு டெர்மினல் போனீங்க அப்படின்னா CMD அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெர்மினல் போனீங்க அப்படின்னா இந்த டெர்மினலில், புது டெர்மினலில் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க, டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா MongoDB சர்வர், அந்த மாங்கூஸ் அதோட ஷெல்லு வந்து என்ன ஆகிடும், இப்படி ஓப்பன் ஆகிடும். இதுமாரி ஷோ ஆகிட்டு இதில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டேட்டா பேஸோட நேம். இனிஷியலாக ஒரு டேட்டா பேஸ் அவனே கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பான். அந்த டேட்டா பேஸோட நேம் தான் இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா MongoDB ப்ராப்பராக உங்கள் சிஸ்டமில் லோக்கல் சர்வராக செட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ MongoDB ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், குரூப்பில் சேட் பண்ணுங்கள், இல்லை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன் என்ன டவுட் அப்படிங்கிறத, ஓகேவா. டன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஷோ DBS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ புதுசாக ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா SQL என்ன பண்ணுவீங்க, கிரியேட் டேட்டாபேஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. இதில் வந்து சிம்பிளாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதில் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டு யூஸ் டேட்டாபேஸ்னு ஒன்று கொடுப்பீங்க. அதேமாரி இங்கே வெறும் யூஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஆகிடும், ஸ்விட்ச் டு DB ஸ்டூடெண்ட். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டாபேஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிடும். இப்போ நான் வந்து ஷோ DBS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 தான், அட்மின், கான்ஃபிக், லோக்கல், இது மட்டும் தான் எனக்கு காமிக்கும். எனக்கு ஸ்டூடெண்ட்ங்கிற டேட்டாபேஸ் எனக்கு காமிக்காது. அது ஆக்சுவலாக அது கிரியேட் ஆகிருக்காது. ஒரு இனிஷியேட்டிவ், இந்த டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு இனிஷியேட்டிவாக சர்வருக்கு வந்து சொல்லியிருக்கோம். இதில் எப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை என்டர் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த டேட்டாபேஸ் ஆக்சுவலாக கிரியேட் ஆகும், ஓகேவா. ஆனால் இது கிரியேட் ஆன மாதிரி தான் இப்போதைக்கு. ஆனால் ஆக்சுவலாக அது அங்கே ரெண்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை என்டர் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாங்கிற ஒரு இது நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா ஃபோல்டரு, இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம எம்டியாக தான் எல்லாமே இருந்திருக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டியில் இருக்கும், டிபிக்குள்ளே பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்து என்டர் ஆகிருக்கும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இதில் கலெக்ஷன்ஸு எல்லாத்தையும் இதுக்குள்ளே அதை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டேட்டாபேஸோட நேம், டேட்டாபேஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம MongoDB இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணணும், ஓகே. ஸோ இவ்வளோ தான். மற்ற கொரீஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இது வந்து ரெக்கார்டிங் வீடியோ, ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸில் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் யாராவது அனதர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் காண்டாக்ட் யூ டைரெக்டாக, ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ மற்ற கிளாஸஸில் வந்து பார்க்கலாம், ஓகே, தேங்க்யூ.